Hey guys, welcome back to my channel. லாஸ்ட் வீடியோல நம்ம பேக்கிங் சீன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ரித்தன்யாவோட ஃப்ளைட் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதுவும் அவளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்த மாதிரி தான் நம்மளுடைய டே வந்து ஏர்லியாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நமக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் அப்படிதாங்கிறதுனால நம்ம வந்து வீட்ல இருந்து ஏர்லியாவே கிளம்பிட்டோம். நம்ம ட்ரிப் போன அன்னைக்கு வந்து ரிப்பப்ளிக் டே. ஸோ வந்து ஏர்போர்ட் எல்லாம் வந்து நல்லா அழகா லைட்ஸ் வச்சு லைட்டிங்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. வெளியவும் சரி, உள்ளேயும் சரி நல்லா ரொம்ப நீட்டான ஆம்பியன்ஸா வந்து நம்மளுடைய சென்னை ஏர்போர்ட் வந்து மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து உள்ள போனோனே, நம்மளோட பேக்கேஜ வந்து ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு, இந்த பேக்கேஜ் ட்ராப் கியூல தான் நின்னோம். நெக்ஸ்ட் நீங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நம்ம வீட்லயே வெப் செக் இன் பண்ணிட்டோம் அப்படின்னா, லாஸ்ட் கவுண்டர்ஸ்ல வந்து நமக்கு வெறும் பேக்கேஜ் ட்ராப் மட்டும் ஈஸியா வந்து ஃபாஸ்ட்டா பண்ணிட்டு, நெக்ஸ்ட் நம்ம செக்யூரிட்டி செக் இன் போறதுக்கான வந்து ப்ராசஸ் வந்து கொஞ்சம் குயிக்கா நடக்கும். நீங்க அப்படி வெப் செக் இன் வீட்லயே பண்ணிட்டீங்கன்னா, அந்த மெத்தட வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னதுன்னா, நமக்கு வந்து இந்த செக் இன் முடிச்ச உடனே ஒரு கேட் நம்பர் தந்திருப்பாங்க. அந்த கேட் நம்பர் கிட்ட போய் நம்ம வெயிட் பண்ணணும். அங்கேருந்து தான் நம்மளுடைய ஃப்ளைட்டோட போர்டிங் வந்து நடக்கும். நடுப்புறவே நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டையுமே வந்து அங்கேயே முடிச்சுட்டோம். பிகாஸ் நாங்க வந்து போய் இறங்குறதுக்கு அரவுண்ட் ஒரு 10:30, 11 போல ஆயிடும் அப்படிங்கிறதுனால, பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நாங்க வந்து அங்க உள்ளேயே இட்லி.com அப்படின்னு ஒரு கடையில வந்து சாப்பிட்டோம். நம்மளுடைய ஃப்ளைட் டைம்க்கு ஒரு 20, 25 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து கேட் ஓப்பன் பண்ணிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கேட்டுக்கும், ஃப்ளைட்டுக்கும் வந்து ஒரு 60 மீட்டர்ஸ் தான் கேப் இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே வந்து அவங்க சேஃப்டி ரீசன்ஸ்க்காக நம்மள வந்து இந்த கேட் கிட்ட இருந்து ஃப்ளைட் வரைக்கும் வந்து ஒரு பஸ்ல தான் போர்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. எனக்குமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ரிதன்யாக்குமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் டிராவல். ரிதன்யாவோட அப்பா அடிக்கடி வந்து டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் புதுசா தெரியல. பட் ஆனா எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால எல்லாமே எனக்குமே வந்து ரொம்ப ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சு. ஃப்ளைட்ல போர்ட் ஆக போகும்போது தான் லைட்டா கொஞ்சம் வந்து அந்த வெளிச்சமே வர ஸ்டார்ட் ஆச்சு. சரி அப்பதான் வந்து நல்லா கொஞ்சம் அந்த ஆனாலுமே வந்து மிஸ்ட் எல்லாம் கிளியர் ஆகல. ஒரு மாதிரி ஃபாகியாவே தான் இருந்துச்சு. சரண்யாவுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட் அவ்ளோ பக்கத்துல இருந்து பார்த்ததுல ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க. அப்போ அதுவும் இல்லாம எங்கள சுத்தி நெறைய ஃப்ளைட்ஸ் வேற அந்த சைடு இருக்கும் இல்லையா? அந்த சைடெல்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பி. அத பார்த்து நாங்களுமே ரொம்ப ஹாப்பி. நான், என்னோட ஹஸ்பண்ட் 2 பேரும் வந்து இப்போ ஃப்ளைட்ல டிராவல் பண்றோம் அப்படின்னா, எங்களுக்கு ஒரு 26-27 இயர்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. பட் ஆனா என்னோட பொண்ணு இப்போ 4 இயர்ஸ்ல ஃப்ளைட்ல டிராவல் பண்றா. அவள கூட்டிட்டு போறோம் அப்படின்னா, அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வராது. பிகாஸ் அவள இந்த இடத்துல கூட்டிட்டு போற அளவுக்கு எங்கள வந்து மோல்ட் பண்ண எங்க பேரண்ட்ஸ்க்கு தான் இதோட கிரெடிட்ஸ் எல்லாம் போய் சேரணும்னு நான் ஆசைப்படுறேன். அவங்க எங்கள நல்லா படிக்க வச்சு, நாங்க அது மூலியமா கிடைச்ச வேலையில நல்லா ஏர்ன் பண்ணி, இந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுனால மட்டும் தான், இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து எங்க டாட்டருக்கு எங்களால கொடுக்க முடிஞ்சது. ஸோ, அதனால அந்த கிரெடிட்ஸ் வந்து அவங்களுக்கு தான் போகணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன். கொஞ்சம் லைட்டா கருத்தூசி மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா யோசிச்சு பார்த்தா அது கரெக்ட்டா தான் இருக்கும். அப்படியே வந்து நம்ம அப்படியே ஃப்ளைட்ல ஆன் போர்ட் ஆயாச்சு. இப்ப வந்து ஃப்ளைட்டுமே வந்து டேக் ஆஃப் ஆகுறதுக்காக ரன்வேல போகுறதுக்கு வந்து கிளம்பிருச்சு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, ரித்தன்யாவோட ஒவ்வொரு மொமெண்ட்ஸையும் நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். ரித்தன்யா வந்து டேக் ஆஃப் ஆகும்போது என்ன எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் தரா அப்படிங்கிறதெல்லாம் தான் வந்து நான் நோட் பண்ணிட்டே இருந்தேன். அதே மாதிரி அவ டக்கின் பண்ணி உட்காந்தவ அந்த டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்துல வந்து ஆ நம்ம அந்த சீட் பெல்ட்ஸ் எல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த டைம்ல அவ வந்து நல்லா வெளியில வேடிக்கை பார்த்துட்டே வந்தா. அதுவும் நம்ம கிளவுட்ஸ்க்கெல்லாம் மேல போன உடனே அப்படியே ஒரு மாதிரி சூப்பரான எஃபெக்ட்டா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவளும் நல்லா என்ஜாய் பண்ணா. ஒரு வியூ தான். நம்ம மேல போக போக நம்மளுடைய சிட்டியோடைய ஃபுல் வியூ தெரிஞ்சது. கீழ இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மால் ஸ்மாலா தெரிஞ்சுதா. அதெல்லாம் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ இந்த பேர்ட்ஸ் எல்லாம் மேல பறக்குதுன்னா, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் வியூ இருக்கும் போல. நெக்ஸ்ட் ரிதன்யாவோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ட்ராவல நாங்க ஒரு மெமரபிளான ஒரு விஷயமா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக, நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் சர்டிஃபிகேட் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதனால நாங்களே வந்து ஒரு நல்ல அழகான ஒரு மாடியூல்ல வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு, நம்ம போர்ட் ஆகும்போதே வந்து கேபின் மெம்பர் கிட்ட வந்து குடுத்தாச்சு. ஸோ தட் அவங்க சொன்னாங்க, "நீங்க லேண்டிங் ஆகும்போது கேபின் கிட்ட நீங்க போய் அத கலெக்ட் பண்ணிக்கலாம்" அப்படின்னு. அதே மாதிரியே நாங்க பெங்களூர்ல லேண்ட் ஆனதும்
அவங்க கிட்ட இருந்து நாங்க அந்த சர்டிஃபிகேட்ஸ வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். இது கண்டிப்பா ரிதன்யாக்கு ஒரு லைஃப் டைம் மெமரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சென்னை டூ கோவா வந்து டைரக்ட் ஃப்ளைட் கிடைக்கல. ஸோ நாங்க வந்து பெங்களூர்ல வந்து ஒரு டிரான்சிட் எடுத்து தான் போனோம். செகண்ட் ஃப்ளைட்ல நாங்க போர்ட் ஆன உடனே பெங்களூர் டூ கோவா ஃப்ளைட்ல போர்ட் ஆன உடனே ரிதன்யாக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு. ஸோ வந்து அந்த ஃப்ளைட்ல முக்காவாசி நேரம் வந்து அவங்க தூங்கிட்டே தான் இருந்தாங்க. நாங்க சென்னை டூ பெங்களூர் அதே மாதிரி வந்து ஒரு 40 டூ 50 மினிட்ஸ்ல வந்து அந்த டிராவலுமே முடிஞ்சிருச்சு. அந்த டிராவல்லயுமே வந்து ரித்தன்யாக்கு பெருசா எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே வரவே இல்ல. பிகாஸ் அவளுக்கு நான் ஸ்டார்ட்டிங்ல டேக் ஆஃப் ஆகும்போது அவள லாலிபாப் சாப்பிட சொன்னேன். அதே மாதிரி லேண்டிங் ஆகும்போது அவ லைட்டா கொஞ்சம் தூங்கிட்டா. ஸோ எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு உங்க கிட்ஸோட இயர்ஸ வந்து க்ளோஸ்டா இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னாலே வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம கோவால லேண்ட் ஆன பிறகு நம்மளோட பேக்கேஜ கலெக்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் டிபார்ச்சர் எக்ஸிட்ல வெளியில போனோனயே, நம்ம டிராவல் ஏஜென்சியோடைய கேப் வந்து நமக்காக ரெடிலி வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுல நாங்க ஏறிட்டு, நெக்ஸ்ட் நம்மளுடைய ஹோட்டல் ரூம்க்கு செக் இன் பண்றதுக்கு வந்து கெளம்பியாச்சு. வந்து நார்த் கோவால இருக்க மனோகர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல தான் வந்து இறங்குனோம். அந்த ஏர்போர்ட்ல இருந்து நம்மளுடைய ஹோட்டலோட டிஸ்டன்ஸ் வந்து நியர்லி வந்து ஒரு 45 டூ 50 மினிட்ஸ் வந்து கார்ல டிராவல் பண்ணி தான் நம்ம போற மாதிரி இருந்துச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண நம்மளோட பேக்கிங் சீன்ஸ் வீடியோ அண்ட் ஆனிவர்சரி விளாக் வீடியோ பார்க்கல அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.